இன்னைக்கு வந்து சிடபிள்யூசியோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால செமி ஃபைனல்ஸ் நிறைய நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சூப்பராக ஒரு வேற லெவலில் ஒரு காஸ்டியூமாக ரெடி பண்ணியிருக்கா. ஸோ அதனால மேபி அது ஒரு நம்ம செமி ஃபைனல்ஸ் எலிமினேஷனால ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கட்டும் அப்படின்னு கூட ரெடி பண்ணியிருக்கலாம். ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சிடபிள்யூசியோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால செமி ஃபைனல்ஸ். ஸோ இப்போ தெரியும் ஏன் வந்து இந்த விளாக் நான் இவ்வளோ எபிசோட்ஸ் விட்டுட்டு எதுக்கு வந்து இன்னைக்கு இந்த விளாக் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. செமி ஃபைனல்ஸ் ஆஸ் வெல் அஸ் எலிமினேஷன் டே இன்னைக்கு சிடபிள்யூசியில். ஸோ அதனால வந்து சரி ஓகே எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஏன் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணோம் சிடபிள்யூசியில் அப்படின்னா அது ஒரு மெமரியா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு பெரிய ஷோல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து எப்பயுமே மெமரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த விளாக் ரெக்கார்ட் பண்ணோம். அதே மாதிரி திஸ் இஸ் நாட் த லாஸ்ட் எபிசோட் பட் செமி ஃபைனல்ஸ் அப்படிங்கும்போது அதுல ஒரு 2 எலிமினேஷன் இருக்கு. அதனால நமக்கு சிச்சுவேஷன் என்னன்றது தெரியாதா. ஒருவேளை வந்து நம்ம ரொம்ப கெத்தா போயிட்டு இல்லப்பா கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்ட்டாங்கன்னா இந்த நாளை ரெக்கார்ட் பண்ண முடியாம நம்மளால போயிருமே அப்படின்ற ஒரே ஒரு ரீசன்னால சரி ரெக்கார்ட் பண்ணுவோம். எப்படியும் ஆப்வியஸா இந்த விளாக் டெலிகாஸ்ட் ஆகும்போது அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல்ஸ் போயிட்டா சூப்பர் வெல் அண்ட் குட். அப்படி இல்ல அப்படின்னா இந்த ஒரு டே இந்த ஒரு லாஸ்ட் எபிசோட் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல அதை வந்து ஒரு மெமரியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். பட் இது முடியும் போது என்னங்கிறத நான் சொல்லிட்டு தான் வந்து இந்த விளாக்ல நான் முடிப்பேன். நைட் ஷூட் முடிக்கும் போது என்ன நிலைமை ஆச்சுன்றத சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து இந்த விளாக் முடிப்பேன். ஸோ அதனால எதுக்கும் ஓகே நம்ம வந்து இந்த விளாக் ஒரு ரெக்கார்டில் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேனா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தது ஒரு பெரிய 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 பிளெஸிங். ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக. ஏன்னா அவனுக்கு இருந்த டைட்டான அந்த ஷெடியூலுக்கும் அங்கே இருந்த காம்படிஷன் டஃப்னஸ்க்கும் வந்து 21வது எபிசோட் அன்னைக்கு 21 அன்னைக்கு ஸோ 22nd எபிசோடு இன்னைக்கு 22nd எபிசோட் வரைக்கும் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து அன்பிலீவபிளாக இருக்குது யோசிச்சு பார்த்தா. ஐ மீன் அதாவது உள்ளே போகும்போது எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் எந்த காம்படிஷனுக்குள்ள போனாலும் 3-4 months எப்படி போச்சுனே தெரியல. சீரியஸா பட் ரொம்ப டைட்டா அது வந்து ரொம்ப என்ன சொல்ல நமக்கு பிடிச்ச விஷயத்துல பயங்கரமா பிஸியா இருந்தா அது நம்ம ரொம்ப லைக் பண்ணுவோம், ரொம்ப லவ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி இந்த ஒரு 4 months எவ்வளோ டைட்டா இருந்தாலும் ஒரு மாதிரி ஹாப்பியா அது பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. ஸோ அதனால வந்து 22 எபிசோட் பார்த்தாங்க பாரு. 22 எபிசோட் போனதே சுத்தமா தெரியல. ஸோ அதான் 21 எபிசோட் கிட்டத்தட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த 21 எபிசோடுமே வந்து எங்களுக்கு ஒரு 21 எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்துருக்கு. எக்ஸாக்ட்லி 21 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலி. ஸோ அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம். 2 பேருமே சரி ராத்திரியும் பகலுமா தூங்காம ப்ராக்டிஸ் பண்ணதாகட்டும், இல்லை காஸ்டியூம்ஸ் அரேஞ்ச் பண்ணதாகட்டும், இல்லை ரிசர்ச் பண்ணதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து 2 பேருமே மாறி மாறி பண்ணியிருந்துருக்கோம். ஸோ ஆப்வியஸாக வந்து இதில் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றதுலாம் 2வது. நம்ம இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அவ்வளோ ஹெக்டிக்கான ஸ்கெடியூல்லையும் நம்ம எங்கேயுமே கிவ் அப் பண்ணாமல் நம்ம ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் பண்ணதே என்ன கேட்டால் அது பெரிய விஷயம்தான். ஸோ வி ஆர் ஆல்ரெடி ஒன். இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்கணும்னா அது வந்து நம்ம மனசாட்சிப்படி நம்ம ஜெயிச்சாச்சு. இதுக்கு மேலே ஜெயிக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம அந்த கப் அடிக்கிறதா இருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்றது இன்னைக்கு நைட்டு தான் தெரியும். இன்னைக்கு இந்த செமிஃபைனல் ரவுண்ட் முடிஞ்சாதான் நமக்கு தெரியும் இன்னைக்கு என்ன நடக்குது இல்லைன்றது. இப்போதான் வந்து ரெடி ஆயிட்டு நிறைய நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சூப்பராக ஒரு வேற லெவலில் ஒரு காஸ்டியூமாக ரெடி பண்ணியிருக்கா. ஸோ அதனால மேபி அது ஒரு நம்ம செமி ஃபைனல்ஸ் எலிமினேஷனால ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கட்டும் அப்படின்னு கூட ரெடி பண்ணியிருக்கலாம். பாவம். அதனால அந்த ட்ரெஸ் வந்ததும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு லுக்கோட வந்து உங்களுக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸில் காட்டுறேன். அதை வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து இனாகிரேட் பண்ண போகிறது அரவிந்த் தான். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் அது. A few minutes later. இவ்வளோ நேரம் வந்து நம்ம காஸ்டியூம் பற்றி மட்டுமே நம்ம பேசிட்டு இருந்தோம். த்ரிஷா நீங்க பாத்திருப்பீங்கல்ல இங்க. ஆமா, த்ரிஷாவை நம்ம பின்னாடி இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் வந்து இவங்க தான் ஆக்சுவலா. ஆமா, இந்த ஆர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடோட vlog பாத்திருப்பீங்கல்ல. த்ரிஷா வந்து நம்மளோட வீடியோஸ்ல 2-3 வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. த்ரிஷா மட்டும் கிடையாது, எங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, அசிஸ்டன்ட் தம்பி இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹார்ட் பின்னாடி ஒர்க் வந்து ஒரு பண்ணி 10 பேர் கொண்ட குழுவோட தான் நாங்க டெய்லி ஷூட்டிங் வந்து வேலை பார்த்துட்டு ஸோ இருக்கோம். இவங்க எல்லாருமே So, இவங்க சேர்ந்து வந்து எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பூவி பூவி. அக்கா. மூவிஸ் மேக் ஓவர். ஆமா, நம்மளோட பேஜ்ல இன்ஸ்டா பேஜ்ல நான் எல்லா போட்டோஸ்லயுமே டாக் பண்ணிருப்பேன். அவங்க தான் இது. ஆள் பார்க்க தான் குட்டியா இருப்பாங்க, ஆனா வேலை பெருசா இருக்கும். மாதிரி ஒரு இவங்க வந்து என்னோட ஹேர் ட்ரெஸ்ஸிங்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து சோனா. ஆமா. நான் இவங்களையும் டாக் பண்ணிருப்பேன் பாத்தீங்க அப்படின்னா. இதுக்கு மேல பெரிய ஒருத்தர் இருக்கிறாரு. வருவாரு பாரு. ஸோ அந்த பெரியவர் த்ரிஷா பண்ற காஸ்டியூம் எல்லாத்தையும் வந்து பயங்கரமா கேமரால வந்து படம் பிடிச்சி உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டா கொடுக்கறது வந்து நம்மளுடைய ஆகாஷ். இவருக்கு ஃப்ரேம் வைக்கும்போது கூட நாங்க தூக்கிட்டு தான் வைக்கணும். ஏன்னா நாங்க இப்படி இருப்போம், அவர் ஃப்ரேம் வைக்கணும். இவர்தான் வந்து ஆகாஷ். சோ இவங்க தான் இந்த என்டையர் எபிசோட்ஸ்ல எல்லா எபிசோட்ஸ்லயுமே நிறைய எபிசோட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி எபிசோட்ஸ்ல வர்க் பண்ணிருக்கிற ஒரு சரத்வாட அவளோட 10 பேர் கொண்ட குழு. சரத்னா ஒரு வேலையும் பார்க்க எல்லா ஃபாலோஅப்பும் சரத் தான் பண்ணுவான். ஸோ நம்மளுடைய கூடயே இருந்து எல்லாருமே பண்றது வந்து இந்த ஒரு டீம், இவங்க எல்லாரும் தான். So this is the outfit for today's show. Semi finals. இதுதான் அவுட்ஃபிட். ஸோ இது வந்து நார்மலா பார்க்க வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்க அப்படியே ஒரு மாதிரி ஃபங்கியான ஒரு காஸ்டியூம் இருக்குல்ல. ஸோ இப்போ நான் இனாகிரேட் பண்ண போறேன் இந்த காஸ்டியூமை. ஃபர்ஸ்ட் நான் உனக்கு வந்து இனாகிரேட் பண்ணிடுறேன், அப்புறம் நீ எனக்கு இனாகிரேட் பண்ணுவோம். அப்படியே க்ளோஸ் தான். டடன் 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 டடன். இது வந்து சிடபிள்யூசியோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஆமா, இதான் நாங்க ஓகே. இது வந்து இப்படி ஓபன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இந்த மாதிரி கூட ஓபன் பண்ணிக்கலாம். இல்ல இது ஃபைனலா எப்படி இருக்கும்ன்றது நம்ம காட்டலாம். இப்போ என்னென்ன போட்டோஸ் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு நம்ம அந்த லோலிட்டா சாங் பண்ண அந்த எபிசோடோட போட்டோ. ஆக்சுவலா இந்த ஷர்ட் ரெண்டு பேரோட ஷர்ட்லயுமே ஃபுல்லா என்ன இருக்கும்னா சிடபிள்யூசில வந்து போட்ட அவுட்ஃபிட்ஸோட எல்லா போட்டோஸுமே இதுல வந்து எங்க டிசைனர் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து அந்த ஹாஃப் சாரியோட நான் வந்து சமைச்ச எபிசோடோட காஸ்டியூம். இது ரசம் டாப் நாச் ரசம் வாங்கல அந்த எபிசோடோட காஸ்டியூம் இது. அடுத்தது இது வந்து விஸ்வாசம் கெட்டப். அந்த விஸ்வாசம் கெட்டப் போட்டு ஒரு ஒன்று பண்ணியிருந்தோம்ல, அந்த விஸ்வாசம் கெட்டப்போட போட்டோ இது. அடுத்தது ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். இது வந்து ஒரு அந்த போடா போடி சாங் போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த சாங் நூடுல்ஸ் பண்ணியிருந்தோம்ல டிஷர்ட்ல மாறி மாறி, ஸோ அதோட போட்டோ இது. அடுத்தது வந்து இது வந்து வெட்டிங் ரவுண்ட்ல பண்ண எபிசோட். அப்பா அம்மாவோட போட்டோ என்னோட போட்டோலாம் இந்த ஷர்ட்ல இருந்தது இல்ல, ஸோ அந்த ஸ்பெஷல் ரவுண்டோட போட்டோ. இது வந்து ஒரு இப்போ ரீசெண்டா மான் கராத்தே சாங்கோட அந்த ரீல் வீடியோ எடுத்த அவுட்ஃபிட்டோட அட்டையர் இது, அவுட்ஃபிட்டோட போட்டோ இது. அடுத்தது எல்லா பக்கமும் ஓட்ட வச்சிருக்கோம் நாங்க, வந்துகிட்டே இருக்கும். அது மோஸ்ட் ஃபேவரட் அந்த பிளாக் ட்ரெஸ். என்னோட ஐஸ் வந்து இவரோட ஷர்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கும்ல, அந்த எபிசோடோட போட்டோ இது. திரும்ப திரும்ப இங்க பாருங்க எவ்வளவு ஒட்டிருக்கோன்னு. இது வந்து அந்த பிளாக் மன்மதராசா காஸ்டியூமோட அவுட்ஃபிட் போட்டோ இது. அண்ட் இது வந்து செகண்ட் எபிசோட். ஆக்சுவலி இது வந்து ஆமா கரெக்ட், செகண்ட் எபிசோடோட போட்டோ இது. அண்ட் இது வந்து இது ஒரு எபிசோடோட போட்டோ இது. என்னோட அந்த ப்ளூ சல்வார் ஒரு நாள் போட்டிருந்தேன்ல, ஸோ அதோட போட்டோ இது. அடுத்தது தி மோஸ்ட் ஸ்பெஷல் போட்டோ, நம்ம வீட்ல வெட்டிங் அனிவர்சரிக்கு எடுத்த போட்டோவோட ஒரு போட்டோ இருக்கு. இன்னும் முடியலையா? இருங்க அவசரப்பட்டா எப்படி. இது ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டோட போட்டோ இது. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சிடபிள்யூசில வந்து வந்த எல்லா அவுட்ஃபிட்ஸோட போட்டோஸ் எல்லாமே பேஸ் பண்ணி the credit goes to Trisha. Thank you. vlogல அவங்கள நீ நம்ம ரெண்டே தான் ஒட்டிருக்கோம். யாரா நாங்க உங்களுக்கு மட்டும் நல்லா நீட்டா ரெண்டே வச்சு எனக்கு மட்டும் இப்படி வச்சிருப்பீங்க. நான் என்ன நினைச்சேன்னா இவனுக்கு மட்டும் இவ்ளோ போட்டோஸ் வச்சிட்டு எனக்கு ரெண்டே போட்டோ வச்சா நினைச்சேன். அதான் எப்படி பாருங்க ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வரும். நாங்க ரெண்டு பேரும் எடுத்த முதல் போட்டோ இதுதான். கணக்கான காலங்கள் பண்ணும்போது நாங்க ரெண்டு பேரும் செட்ல எடுத்த ஃபர்ஸ்ட் போட்டோ இது. டீச்சர் ஸ்டூடெண்டா இருந்தப்ப எடுத்த ஃபர்ஸ்ட் போட்டோ இது. இது வந்து நாங்க ரெண்டு பேரும் நாங்க வெட்டிங் அன்னைக்கு எடுத்த போட்டோ. சோ அவரோடது ஃபுல்லா ஒரு மெமரி மாதிரி இருக்கும் சிடபிள்யூசில. என்னோட வந்து எங்க லைஃப் டைம்ல மெமரியா இருந்த போட்டோஸை ட்ரேஸ் பண்ணிருக்கோம். அட்வான்டேஜ் ஓவர் முடிச்சாச்சு. செமிஃபைனல்ஸோட அட்வான்டேஜ் டாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியாது, பட் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, முடிச்சாச்சு.
இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இப்போ மறுபடியும் 10 மினிட்ஸ்ல உள்ள வந்து மெயின் குக்கிங்க்கு போகணும். அதுதான் டாஸ்க். சரி லைட்டா ஒரு பவர் நாப் எடுத்துட்டா அடுத்த நாள் காலையில வரைக்கும் பாடி கொஞ்சம் தாங்குன்னு சொல்லிட்டு அப்படியே கேரன் வந்து சாஞ்சிருக்கேன். நம்மளால வந்து உள்ள என்ன டிஷ் பண்ண போறாங்கன்றதை யோசிச்சுட்டு இருக்கிறாரு. பட் அது இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க, மெயின் குக்கிங் வரும்போது தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமான்னு ஃப்ளோர்லேயே சுத்திட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வந்து மெயின் குக்கிங் என்ன டிஷ்ன்றதை சொல்லி அதுக்கப்புறம் அதை குக் பண்ணி அதுக்கப்புறம் பிளேட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஜட்மெண்ட்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் எலிமினேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோமாலிஸ்க்கு குக் பண்ணி கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் எபிசோட் வேற இருக்கு. எப்படியும் காலையில 4 மணி 3 மணி கன்ஃபார்ம்ட் ஆயிடும். அது முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். இது வந்து செமி ஃபைனல்ஸ். ஸோ அதனால நடக்கிற எல்லாத்தையுமே நான் லைவ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்றதை முடிச்சுட்டு மெயின் குக்கிங் வந்து என்ன சொன்னாங்கன்றதை சொல்றேன். One eternity later. ஹாய், கரெக்டா மணி ஒரு மணி காலைல 6 மணி. செமிஃபினாலே முடியறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. செமிஃபினாலே முடியறதுக்கு 6:30 மணி ஆயிடுச்சு. வெளியில விடிஞ்சிருச்சு. நேத்து காலையில 8 மணிக்கு இங்க வந்தோம். இன்னைக்கு காலையில 6:30 மணி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருக்கிறது பார்த்து நீங்க நினைப்பீங்க, நினைச்சிருவீங்க அடுத்த நாள் காலையில ஷூட் பண்றோம் ரெடி ஆகி அப்படிலாம் நினைப்பீங்க. இல்ல ஏதோ பாசிட்டிவா நம்ம சொல்ல போறோம் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆமா, அன்பார்ச்சுனேட்லி நாங்க எலிமினேட் ஆயிட்டோம் செமிஃபைனல்ஸ்ல. சோ ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஏதோ சின்ன பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஓகே, ஏதோ இருந்தாலும் நாங்க வந்து மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனனால பெருசா எதுவும் அஃபெக்ட் பண்ணல. வி கேவ் ஆர் டஃப் ஃபைட் ஃபார் 21 டேஸ். அதாவது 21 டேஸ் நாங்க ஷூட் பண்ணிருக்கோம் ஓவரால் சிடபிள்யூசி. அதுல வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஃபைட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால ரொம்ப மனசு நிறைவா செட்டை விட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு சந்தோஷமா வெளில வந்தோம். இப்ப கேரம்ல உட்காந்துருக்கோம். இப்பதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். நாங்க வந்து அந்த ஸ்ரீலங்கன் எபிசோட் வந்து ரிச் பண்ணும்போதே நாங்க அப்பயே எல்லாமே ப்ரிப்பேர் ஆயாச்சு. அன்னைக்கே டோட்டல் டவுன். நீங்களே பாத்துருப்பீங்க வாயெல்லாம் ஒரு மாதிரி இதானதெல்லாம் நீங்களே பாத்துருந்தீங்க. அன்னைக்கே தெரியும், அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. ஓகே, டன் வித் சிடபிள்யூசி அப்படின்னு. அதனால அன்னிலிருந்தே நாங்க ப்ரிப்பேர் ஆக முடியும். பட் இன்னைக்கு வந்து பெஸ்ட் கொடுக்கணும்ன்றது வந்து நாங்க ஷியோரா இருந்தோம். அதனால ஜஸ்ட் லைக் தட் வந்து பண்ணிடக்கூடாது, ஒரு பெஸ்ட் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி தான் வந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ரீக்ரியேஷன் ரவுண்டா கொடுத்தாங்க. ஸ்பாட்ல சொல்லி கொடுத்தது அவங்க ஸ்பாட்லயே உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருந்தான். எனக்கு அதுவே போதும் எனக்கு இது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்து அந்த ஷெஃப் கோட் போட்டு அந்த 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 காரிடோர்ல இப்படி நடந்து வரும்போது பார்க்கவே எனக்கு அவ்வளவு பூஸ் பம்ப்ஸா இருந்தது. எனக்கு ஓகே இது போதும், இந்த ஷோக்கு நான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால எலிமினேஷன்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சனால பெருசா அஃபெக்ட் பண்ண. ஒருவேளை நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போய் நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்கன்னு சொல்லி தான் நம்ம ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுதுருப்போம் என்னமோ. ரெண்டு பேருக்குமே இந்த மைண்ட் செட் வந்தனால பெருசா வந்துட்டு அஃபெக்ட் ஆகல. At last it's a show, it's a competition. Only one person will win the title. Not all the contestants who participated in the show will win the title. கப்பு ஒண்ணுதான். ஆனா நாங்க நிறைய பேரோட மனசு சம்பாதிச்சிருக்கோம். நிறைய மெமரிஸ் நாங்க சம்பாதிச்சிருக்கோம். சோ இதெல்லாம் நினைச்சு எங்களுக்கு உண்மையிலே ஹாப்பி தான். செமிஃபினாலே வரைக்கும் வந்திருக்கோம். அது சிடபிள்யூசி மாதிரி எங்களோட ஒரு ட்ரீம் ஷோல செமிஃபினாலே வரைக்கும் வந்து இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி ஐநாவையும் பார்த்துட்டு சைமல்டேனியஸா குக் கோமாளிக்கும் நம்ம எஃபோர்ட்ஸ் போட்டு அதுக்கு ஒரு காஸ்டியூம் ஒர்க் பண்ணி அதுக்கு ஒரு நமக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு அங்க வந்து ஆன் ஸ்பாட் நிறைய விஷயம் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிருக்கோம். இப்போ இவ்வளவு நேரம் 6:30 ஆயிடுச்சு. த்ரிஷா காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் அவ இங்கதான் இருக்கா, புவி இங்கதான் இருக்கா. நாங்க தான் ஏதோ வந்துட்டு ஷோல இருக்கோம், வெயிட் பண்றோம், முழிச்சிருக்கோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் கமெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் தெரியாம நாங்க கிளம்ப மாட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்ல உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க பயங்கர டிஸ்பாயின்மெண்ட் ஆனாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க, எப்படியாச்சும் இவங்க வந்து ஃபைனலிஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே, அன்பார்ச்சுனேட்லி அது சம்டைம்ஸ் நடக்கிறது தான். இதெல்லாம் தாண்டி நமக்கு பெரிய ஒரு 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 டோர் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இந்த டே தான் தோத்துருச்சு, நம்ம கிடையாது. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் சரி. இந்த விளாக் ரிலீஸ் ஆகும் போது இந்த எபிசோடு நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. மேபி இந்த இந்த ஷோல வந்து சில ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பீங்க. இவங்க வின் பண்ணணும் நிறைய பேர் விஷ் எல்லாம் பண்ணிருப்பீங்க. நீங்க யாராவது டிசப்பாயிண்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஆகவே ஆகாதீங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பிகாஸ் வி ரியலி கேவ் அ டஃப் ஃபைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால வந்து ஒரே ஒரு நாள் ஷோல மட்டும் தான் நம்ம இருக்க மாட்டோம். மற்றபடி எபிசோட் 1ல இருந்து இப்ப வரைக்கும் இருந்த எல்லா எபிசோட்லயுமே நம்ம இருந்திருக்கோம். ஸோ அதனால ரொம்ப நல்ல டஃப் ஃபைட் கொடுத்துருக்கோம். யாருமே டைட்டில் வின் பண்ணணும்னு விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. நம்ம இன்னொரு ஒரு ஷோல சூப்பரா வந்து கலக்கி நம்ம வந்துருவோம். மணி 6 ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா மூலமா நிறைய மீம்ஸ் போட்டு நிறைய வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி எங்களை பயங்கரமா சப்போர்ட் எல்லாம் பண்ணீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய அன்பு, உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய லவ், உங்களுடைய அந்த பிளெஸிங்ஸ் தான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிஜமாவே நிறைய
சிஸ்டர்ஸ சம்பாதிச்சிருக்கோம், நிறைய பிரதர்ஸ சம்பாதிச்சிருக்கோம். இதை தாண்டி வேற என்ன வேணும்? நிறைய ஃபேமிலி சம்பாதிச்சிருக்கோம். ஸோ அதனால எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து ஒரு சக்சஸ்க்கு சமம் தான். ஸோ அதனால நாங்க வந்து உண்மையிலேயே ஹாப்பியா உண்மையிலேயே எதுக்கு அழுகுற நீ இப்ப சம்மந்தமே இல்லாம அழக்கூடாது. நோ வேண்டாம், பரவாயில்ல. நீ அழுவியா? ஐயோ என்னங்கடா பண்றீங்க? மேட்ச் பண்ணுதா? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். செம்மையா பண்ணிருக்கோம், சூப்பரா பண்ணிருக்கோம். நீ ஆக்சுவலா இந்த ஷோ நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். எவ்வளோ நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியும். நீயும் உன்னோட ஃபுல்லஸ்ட் கொடுத்துருக்க, நாங்களும் எங்களோட ஃபுல்லஸ்ட் கொடுத்துருக்கோம். நீ காஸ்டியூம் நீயும் பயங்கரமா பண்ண, நான் பயங்கரமா பண்ணேன். இது எல்லாமே நமக்கு இங்க ஒர்க் ஆகலாம், இன்னொரு இடத்துல பயங்கரமா வேலை செய்ய தான் போகுது. அவ்வளவுதான். அதுக்காக வந்து நம்ம வந்து சோர்ந்து இருக்கணும், நம்ம வந்து டவுனா இருக்கணும். நீங்க சொல்லும்போது அந்த ஜேர்னி எல்லாம் யோசிக்கும் போது ஈஸி நிறைய இருந்தது இல்ல, அதெல்லாம் ஓவர் இருந்தாயிருச்சு எனக்கு. நீங்க சொல்ல ஒன்னும் கிளம்புறோம், டீ குடிக்கிறோம், பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றோம், போயிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த நம்ம ஷூட் எப்ப பண்றதுன்றத பிளான் பண்ணிட்டு சொல்லு, நம்ம போய் அந்த வேலையை பார்ப்போம். என்ன அவ்வளவுதான். நமக்கு நிறைய ஷூட்ஸ் இருக்கு, நம்ம அதை பண்றோம். எத்தனை ஷூட் எதுவும் இருந்தாலும் சிடபிள்யூசி ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் அது ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி அந்த மத்த காஸ்டியூம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் ரொம்ப ஸ்பெஷல். அதெல்லாம் யோசிக்கும் போது அது ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன். தட்ஸ் ஓகே. நாளைக்கு தான் வந்து இந்த மாதிரி எல்லா போட்டோஸ் வச்சு போடணும்னு ஆசைப்பட்டேன். I know the universe has a different plan. I know I was mentally 100% prepared for it, but anyways it's okay. ஓகே பரவாயில்ல. இதுக்கு பத்ரா நம்ம இதுக்கு அப்புறமும் ஒர்க் பண்ண தான் போறோம். நீ எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம். நல்லபடியா வந்தோம், சூப்பரா இருந்தோம், பயங்கரமா குக் பண்ணோம், பயங்கரமா என்ஜாய் பண்ணோம், மெமரிஸ் கிரியேட் பண்ணோம். மொத்தமா ஆக மொத்தத்துல சீசன் 7 குக் வித் கோமாளி டபுள் ட்ரிபிள்ல நம்மளோட வேலை. வெளியில போறோம், நாங்க டீ குடிக்கிறோம், எங்களோட இந்த ஜர்னியை வந்து சூப்பர் ஹாப்பியா வந்து இந்த ஏர்லி மார்னிங்ல finish பண்றோம். Thank you so much for all your love and support. Thank you. இன்னொரு vlogல பார்க்கலாம். Bye. Thank you.